Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, cricket பேசலாமா? ஐபிஎல் இன்னும் 3 months தான் இருக்கு. இப்போ ஃபீவர்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஐபிஎல் ஃபீவர்லாம். ரைட், சிஎஸ்கே பற்றி பேசுவோம். முகேஷ் சௌத்ரியை பற்றி. இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன் சிஎஸ்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சேப்பாக்கில். அப்போ ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷனை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. ஸ்டார்ட் ஆக போகுது டிசம்பர் 26 அதை பற்றின டீட்டெயில் இதே வீடியோவில் இருக்குது. பார்க்கணுன்னா நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். ரைட், அப்போ நான் முகேஷ் சௌத்ரியை மீட் பண்ணேன். அண்ட் ப்ரெஸ் சார்பில் நான் சில கேள்விகள் கேட்டேன். அவர் என்ன பதில் சொன்னார்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டை கொஞ்சம் பார்த்துருவோம். அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பாலர் அவர். லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பாலர் எப்போதுமே உலகத்தில் இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே வல்னரபிள் தான். யூ கான் பின் பாயிண்ட். அதெல்லாம் ஒரு காலம் டிராவிடு, சச்சின் அண்ட் பிராயன் லாரா இவங்களாம் அந்த யூஸ் டு பிளே வெரி வெல். ரிக்கி பாண்டிங் அந்த பீரியடை போயிடுச்சு. இப்போ வந்து எல்லாருமே லெஃப்ட் ஆர்ம் பவுலர். உபேத் மக்காயெல்லாம் 6 விக்கெட் எடுக்கிறார் பாருங்க. மிச்சல் ஸ்டார்க் எடுக்கிறத பற்றி ஆச்சரியம் இல்லை. இஸ் அ பிக் பிளேயர், எல்லாருக்கும் தெரியும். உபேத் மக்காய், ரீஸ் டோப்லி இவங்களாம் 6 விக்கெட்லாம் எடுத்தாங்க இந்தியாவுக்கு எதிராக. அதை தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அது என்ன கேட்டேன்னு நான் அப்புறம் வரேன். ஸோ இவரை பற்றி பார்ப்போம். இப்போது சிஎஸ்கே வந்து ஃபேவரட் தான் சொல்லுவேன் டு வின் த டோர்னமெண்ட். ஏன்னா பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட். ஸ்பின்னு பாருங்கள், அஸ்வின், ஜடேஜா, நூர் அஹமத், வேர்ல்ட் கிளாஸ் 3 ஸ்பின்னர் இருக்காங்க. சிஎஸ்கே சேப்பாக் மேட்ச்சில் 3 பேர் விளையாடுவாங்க. அதில் அஸ்வின், ஜடேஜா கேன் பேட் ஆல்சோ, உங்களுக்கு தெரியும். ஸோ பிரமாதமான ஸ்பின் அட்டாக், பேஸ் அட்டாக் வருவோம். ஏன்னா அவர் முகேஷ் சௌத்ரி அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் குர்ஜப்னீத் சிங்கும் வந்திருந்தார். அவரையும் கிட்டே நான் சில கேள்விகள் கேட்டேன். அது தனி வீடியோவை அவரை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன். இவரை பற்றி இவர் எப்படி லைம்லைட்டுக்கு வந்தார், என்னென்ன பர்ஃபார்மன்ஸ், பாஸ் பர்ஃபார்மன்ஸ் டக்குன்னு சொல்கிறேன் நான். ஓகே ஃபைன். பேசஸ் வந்து இப்போது சிஎஸ்கேக்கு சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன் அவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டர் பேஸ் கேட்டகரியில் இருக்காங்க. நேதன் எல்லிஸ் இந்த 3 பேரும் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க சிஎஸ்கே. இப்போதைக்கு அது ஓரமாக வச்சுருவோம். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு வருவோம். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரில் 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். கலீல் அஹமத், முகேஷ் சௌத்ரி அண்ட் குர்ஜப்ரீத் சிங் 3 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். தெரிஞ்சு தான் எடுத்திருக்காங்க. எல்லா பேட்ஸ்மேனும் லெஃப்ட் ஹேண்டர் இருக்க வல்னரபிள். இவர் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 28 வயசு ஆகுது. ஐபிஎல்லில் 14 மேட்ச் விளையாடிருக்காரு. 16 விக்கெட் எடுத்தார். பெஸ்ட்டு வந்து 4 for 46 எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதுக்கு எடுத்தது. இவர் ஐபிஎல் 2022 சிஎஸ்கே எடுத்தப்போ 16 விக்கெட் எடுத்தாருங்க. இட் வாஸ் அச்சீவ்மெண்ட். 16 விக்கெட்ஸ் டெபு சீசன்லேயே. ஐபிஎல் 2023 இன்ஜுரி ஆகிடுச்சு. அதனால் ஆகாஷ் சிங் தான் விளையாண்டார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் முடிஞ்சு போன ஐபிஎல் 2024 ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டாரு. 27 ரன் கொடுத்துட்டாரு. அது வேறு யாரும் கொடுக்கறது இல்லை. அந்த மூடில் இருந்தார் அபிஷேக் சர்மா. 4, 6, 6, 4 நோ பால்னு 27 ரன் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார் ஐபிஎல் 2024. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே இருந்தார், தீபக் சார், ஷார்துல் தாக்கூர், பத்திரானா டீமில் சொல்கிற ஸ்குவாடில். அதனால் பாக்கி 13 மேட்ச்சில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை. முஸ்தபிசுர் ரஹ்மான், சிமர்ஜித் சிங், அங்ரேக்கர் 7 பாஸ் பால் இருந்தனால அவங்கள தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டார். அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நெட் பவுலராக இந்தியா டீம் கூட போனார். T20 வேர்ல்ட் கப் 2021 நடந்ததில் ஆஸ்திரேலியாவில். அதில் அந்த வேர்ல்ட் கப்புக்கு இவர் போயிருந்தார் நெட் பவுலராக. அப்படி தான் அவரை ஸ்பாட் பண்ணது 2021. அண்ட் லீடிங் விக்கெட் டேக்கருங்க இவர். மகாராஷ்டிராவுக்கு தான் விளையாடுறாரு டொமஸ்டிக்கு. விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் 2021 லீடிங் விக்கெட் டேக்கர். அப்போ தான் இவர் அழைச்சிட்டு போனது ஆஸ்திரேலியாவுக்கு. நீ வா, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால் வா, அங்கே மிச்சல் ஸ்டார்க்லாம் இருக்கார் ஒருத்தர், அவரை நாங்கள் ஃபேஸ் பண்ணணுன்னு தான் அவர் கூப்பிட்டு போனது. யூனிக் ரெக்கார்டு ஒன்று இருக்குது இவர்கிட்ட. அது எந்த பவுலருமே கேட்காத ரெக்கார்டு, எனக்கு வேணான்னு சொல்கிற ரெக்கார்டு. அது என்னென்னா சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச். அது அந்த 27 ரன் அடிச்சாங்கனால அதுதான் செகண்ட் ஹையஸ்ட்டு ஒரு ஓவரில். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து வெங்கடேஷ் ஐயர் 28 ரன் கொடுத்தாரு அந்த சீசனில் சொல்கிறேன். கேகேஆர் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ரைட். அண்ட் இதுதான் அவரோட ரெக்கார்டு. இப்போ நான் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன், அவர் என்ன பதில் சொன்னார்னு மட்டும் டக்குன்னு சொல்லிடுறேன். கிரிக்கெட்டிங் கேள்வி தான் நான் கேட்டேன், சும்மா குத்து மதிப்பாலாம் கேட்கல. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்ன கேட்டேன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பிளேயரும் ஏன் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர்னால் வல்னரபிளாக இருக்காங்க, ஏன் அவுட் ஆகுறாங்க? மூவிங் பால்னாலையா, உள்ளே வந்து லெஃப்ட் ஆர்ம் ரவுண்ட் த விக்கெட்டை வைட் ஆஃப் த ஆங்கிள் பால் வரும்போது பால் ஸ்விங் ஆகி உள்ளே வர்றது அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியலையா? வை தே ஆர் ஸ்டக் இன் த க்ரீஸ்? நாட் ஒன்லி அவர் இந்தியன் பேட்ஸ்மேன், உலகத்தில் எல்லா பேட்ஸ்மேனும் இப்படி ஆகுறாங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். கூட நானே ஒரு காரணமும் சொன்னேன். இஸ் இட் பிகாஸ் நெட்ஸில் நம்ம அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல? எல்லாமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான் நெட்ஸில் போட்டுட்ருப்பாங்க. பும்ரா ஆகட்டும், சிராஜ் ஆகட்டும், யார் யார் விளையாண்டாங்களோ வெரி ரேர்லி தான் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் போடுறாங்களே. ஷமி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் நெட்ஸில் விளையாடுறதுனால லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவ்வளோ விளையாடுறதில்ல, எக்ஸப்ட் ஹர்ஷதீப் சிங், நட்ராஜன். அண்ட் அது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணாது. அவர் சொன்னால் அது காரணம் கிடையாது. नेट्ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் मुकेश चौधरी, इंग्लिश एंड हिंदी ரெண்டுல சேர்த்து கேட்டேன். इसमें पिच अलग होता है, स्लो होता है नेट्स में, और मैच सिचुएशन में पिच अलग होता है. அதாவது நெட்ஸில் நாங்கள் விளையாடும் போது அந்த பிச்சும் மேட்ச்சில் விளையாடுற பிச்சும் ஒரே மாதிரி இருக்காது.
உங்களுக்கே தெரியும். ஏன்னா நானும் நிறைய பார்த்துருக்கேன், நெட் ப்ராக்டிஸ் ஆகட்டும், விளையாண்ட பீரியட்லலாம் துபாய் ஷார்ஜாவில். சொன்னார், எக்ஸாம்பிளோட கேட்டேன் நான். வசீம் அக்ரம் ஆகட்டும், மிச்சல் ஸ்டார்க்கு, சமிந்தா வாஸ், ட்ரெண்ட் போல்ட்டு, இவங்களெல்லாம் விளையாடுறது கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். இவங்களான பெரிய போலர். ஒபேத் மக்காய் ஈஸ்ட் ஆஃப் லீக்லாம் கூட திறனாகும் போது தான் சொன்னார், இல்லை நெட்ஸில் பிரச்சனை கிடையாது, நெட்ஸில் ஒரே மாதிரி பிச்சு தான் இருக்கும், ஸ்லோவாக இருக்கும் அது பிச்சு. ஏன்னா அது ஸ்பின்னருக்கு யூஸ் ஆகும், ஃபாஸ்ட் பாலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நெட்ஸில் பிச் இருக்கும். பட் மேட்ச் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், அண்டர்நீத் மாய்ச்சர் இருக்கும், மேட்ச் வேறு மாதிரி இருக்கும், சுச்சுவேஷனு ஸ்லைட் மூவ்மெண்ட் இருக்கும். அது இருந்தாலே போதும், கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அண்ட் மேட்ச் தான் அது தகுந்த மாதிரி ஆகும்னு பதில் சொன்னார். இதுதான் அவர் சொன்னது, அந்த கேள்விக்கான பதில். அண்ட் குர்ஜப்ரீத் சிங்கிட்ட என்ன பேசினேன், அவர் என்ன சொன்னார்ன்றது அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாத விஷயம் எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறிவு பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.